கரூரில் ஒரு முப்பெரும் விழா நடந்திருக்கிறது. அது முப்பெரும் விழாவா முற்றிலும் பொய்கள் விழாவான்னு எனக்கு தெரியல. ஏதோ மத்திய அரசு கொடுமைப்படுத்தி கொண்டிருப்பதைப் போலவும், தமிழகத்தில் உரிமைகள் எல்லாம் பறிபோய் கொண்டிருப்பதைப் போலவும், தமிழகத்திற்கு இவர்கள் தான் இன்று உரிமையை வாங்கி கொடுப்பதற்காக போராடி கொண்டிருப்பதைப் போலவும் ஒரு மாய தோற்றத்தை முதல்வர் ஸ்டாலின் ஏற்படுத்தி இருக்கிறார். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. நான் கேட்குறேன், இன்னைக்கு மட்டுமே 127.5 கோடி ரூபாய் உள்ளாட்சி அமைப்புகளுக்காக மத்திய அரசு விடுவித்திருக்கிறது. ஆனால் நீங்கள் உள்ளாட்சி தேர்தல்களை நடத்தினீங்களா? ஆக மக்களின் உரிமையை, கிராமத்து மக்களின் உரிமையை திராவிட முன்னேற்ற கழகம் பறித்து கொண்டிருக்கிறது. இவங்க மாநில உரிமையை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, ஏதாவது அடக்குமுறையா, திணிப்புகள் நடைபெறுகிறதா? என்ன திணிப்பு, என்ன அடக்குமுறை நடைபெற்று கொண்டிருக்கிறது? ஆக திணிக்கும் பாரதிய ஜனதா கட்சி உள்ளே விட மாட்டோம், அடக்குமுறை செய்யும் பாரதிய ஜனதா கட்சி உள்ளே விட மாட்டோம் என்று சொல்லுகிறார் ஸ்டாலின். நாங்கள் சொல்கிறோம், இன்று பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத திமுக ஆட்சியை நாங்கள் தொடர விட மாட்டோம். ஊழல் மலிந்திருக்கின்ற திமுக ஆட்சியை நாங்கள் தொடர விட மாட்டோம். நீங்கள் உள்ள விட மாட்டோம் இல்லை, தொடர நிச்சயமாக 2026 நிச்சயமாக தொடர விட மாட்டோம். ஏன்னா இன்னைக்கு செந்தில் பாலாஜி மிக சிறப்பாக மாநாடு ஏற்பாடுகளை எல்லாம் செய்திருந்தாராம். எந்த செந்தில் பாலாஜி? சிறைக்குள்ளே இருக்க வேண்டிய செந்தில் பாலாஜியே அப்படியே பெருமை மிகு. நான் கேட்குறேன், எதுக்கு அதே செந்தில் பாலாஜி மீது நீங்கள் வழக்கு தொடர்ந்தீர்கள் என்பதற்கு நீங்கள் பதில் கூற முடியுமா? ஆக நீங்கள் செய்த, அதாவது எல்லாத்த விட 23 வயது இளைஞனாக இருக்கும் பொழுது நான் அவசர நிலையை எதிர்த்து போராடினேன். யார் கொண்டு வந்த அவசர நிலை? கூட வைத்திருக்கிறீர்கள். அப்போ அதிமுக பாஜகவிற்கு அடிபணிக்கிறது என்று நீங்கள் இன்று சொல்கிறீர்கள். ஆனால் நாங்கள் ஜனநாயக முறைப்படி நாங்கள் கருத்துக்களை பரிமாறிக்கொள்கிறோம். எந்த அடிப்படையில் காங்கிரஸிற்கு நீங்கள் இன்னைக்கு சொல்றீங்க 23 வயசுல நான் என்னை சிறைப்படுத்திய இதற்கு எதிராக நான் போராடியேன்? அந்த காங்கிரஸ் கூட தானே உட்கார்ந்துருக்கீங்க நீங்க. அப்ப காங்கிரஸுக்கு அடிமைப்பட்டு இருக்கிறீர்கள் நீங்கள் என்பதை என்னால் சொல்ல முடியும். அதே மாதிரி கம்யூனிஸ்டுகள், தொழிலாளர்களின் நலனை அரசு பாதுகாக்கவில்லை என்றால் நாங்கள் உடனே போராடுவோமா? அடிபணிந்து கொண்டு ஏன் கூட்டணியிலிருந்து வெளியே வருவோம் என்று சொல்லுகின்ற துணிச்சல் சண்முகத்துக்கு இருக்குதா? போராடுறேன்னு எல்லாரும் மாதிரி நீங்களும் தான் போராடுவீங்களா? அப்புறம் ஆளுங்கட்சிக்கு கூட்டணியாக இருக்கிறீர்கள். ஆக ஒரு அப்பட்டமான பொய் பிரச்சாரம் நேற்று நடந்திருக்கிறது. மக்கள் அதை நன்றாக உணர்ந்திருக்கிறார்கள் என்பதுதான் எனது கருத்து.